முயற்சிகளை கைவிட்ட நிலையில் நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க எதை சொல்ல வரீங்க? எல்லாம் எனக்கு மனசுல இருக்குமா? அது என்னைக்கே எழுதணும் புக்கு. சரிங்க. ஆமா, அதெல்லாம் இல்ல, இல்ல. மனசுல இருக்காதுல்ல. அந்த நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லைங்கிறது வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து இந்த இததான் சொல்றீங்களா? இல்ல அகத்த பொறுத்தவரைக்கும்? இல்ல, அடைவதற்கு நீங்க எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்றது நல்லது இல்லைங்கிறது தானே. நீங்க அடையிறதுக்கு எதை செலக்ட் பண்ணாலும் ஆ, போராட்டம் தானே. இருக்கிறத எதிர்த்து போராடுற நிலை தானே வந்துரும். ஆ, அப்ப இருக்கிறது சரியில்லைன்னா தானே அடையிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வரும். நீங்க என்னென்ன இருக்கோ அதை நீங்க அப்படியே அதோட பிரயாணம் பண்ற நிலையை விட்டுட்டு வேற ஆ. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி ஆயிரும் இல்லையா? ரைட். ஓகே. இப்ப நமக்கு ஒரு ஒரு எமோஷன் பிடிக்கலாம், நம்ம வேற ஒரு எமோஷன் போறோம். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம ஆமா, இருக்கனால நம்ம இதை ஆமா, புறக்கணிக்கிறோம். ஆமா. எதோ ஒண்ணா இது போக வேற ஒண்ணு இருக்கணும்னா இதை புறக்கணி இதோட சண்டை போடுறதுக்கு தயாராயிடுறோம். அதனால ஆனா எதுவுமே இல்ல. நாம எதுனாலுமே நீங்க வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. ஒரே ஆ, ஸ்டாண்ட் தானே. நீங்க ஒரே ஸ்டாண்ட் இருந்தீங்கன்னா இருக்கிறதா பிரயாணம் பண்றது தானே. ஆ, இருக்கிறதா பிரயாணம் பண்றதுங்கிறது அடையிறதுக்கு ஒண்ணுங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தானே அதோட தானே இருக்கிறீங்க. ஆமா. இல்லாத ஒண்ணா நீங்க எதிர்பார்க்கும் போது அடையிறதுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருது. ஆ, அடையிறதுக்கு எது ஏற்பட்டாலுமே கூட நீங்க இருக்கிறதோட சண்டை போடுறதுக்கு தயாராயிடுறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம அடையறதுக்கு எது இல்லை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இருக்கிற நம்ம ஈஸியா ஏத்துக்க ஆரம்பிச்சோம். ஆமா, ஆமா. என்ன நீங்க இப்போ நீங்க என்ன இந்த வினாடி உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அதான் கரெக்ட்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஆஹ் ஆனா இப்ப நம்ம என்ன ஒரு இப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு ஒரு ஹாப்பினஸ் இது பண்ணி தானேங்க நம்ம பண்றோம் இல்லையா? இல்ல, பண்றதுன்னு சொன்னா அது போராட்டம் ஆயிடக்கூடாதுல்ல. ஹாப்பினஸா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஆஹ் ஹாப்பினஸ்ங்கிற பேர்ல நீங்க போராடிட்டு உங்களை இன்னும் சஃபரிங்க தானே கிரியேட் பண்ணிடுறீங்க. ஆஹ் ஹாப்பினஸ் வந்தா பரவாயில்ல, சஃபரிங் வந்ததுன்னா கரெக்ட் தான். சஃபரிங் வராதபடி பாத்துக்கிடுங்க. மற்றபடி சரி, சரி. புறத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. நிகழ்காலம் ம் மட்டும்தான் இருக்கணும். நிகழ்காலம் மட்டும்தான். ம். இப்பதான் கொஞ்சம் புரியுதுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பேட் ஹாபிட் நம்ம பண்றது ஒரு இன்ப நாட்டத்தை நோக்கி நம்ம போறோம். இப்ப நம்ம அந்த இன்ப ம். நாட்டத்தை புனக்கரிக்கிறது வந்து இன்னொரு இதோட ஒரு இது பெருசா ஒண்ணு இருக்கு, அதை ம். நோக்கி போற மாதிரி. அதான் அப்படித்தான். அப்படிதானுங்க? ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. சரிங்க. நல்லா புரிஞ்சுதுங்க இப்போதான். ரொம்ப நன்றிங்க. ஓகே.